உண்மையான ஓஜி மேலன் கம்ப உங்களையும் வினோத் வச்சு பேசிட்டோம். வெளியிலக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு? சில விஷயம் வினோத் பண்றது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னதான் என்ன இரிட்டேட் பண்ணாலும் இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த காலத்துக்கும் நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவரும். யார் டைட்டில் வின்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ரன்னராக வருவாங்க? டைட்டில்லாம் வந்து நான் வினோத் சொல்லுவேன். வினோத் தாண்டி எனக்கு யாருமே அந்த இடத்துக்கு டிசர்விங்கே இல்லைன்னு. எனக்கு பாரு தான் இனிமே அவளை தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருக்கும் இவன் இனிமே கமருதீன் தான், நான் ஃபுல்லாக அவனை நம்புகிறேன், அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி சொல்லவும் அவங்களால முடியல. பிகாஸ் ரெண்டு பேருக்கும் அந்த கமிட்மெண்ட் பண்ண பிடிக்கல. கோர்ட்லேருந்து வெளியே வரும்போது அவங்க என்ன பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. அது கூட எனக்கு வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு ரிக்ரெட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வருத்தப்படுறதுக்கு இருக்கு. பாருக்கிட்ட பல வாட்டி கேட்டிருக்கேன், நீ எதுவும் தப்பு பண்ணல. அவங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து டீசெண்டாக தான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்படி கேட்டும் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்கேன் பிக் பாஸ்ல பயங்கரமா அவரோட வாய்ஸ் வச்சு கலக்கிட்டு இருந்தாரு. நம்ம கூட வந்து அமித் பாகவன் இருந்திருக்கேன். வணக்கம். வணக்கம் விஜய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்குது அனுபவம் பிக் பாஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய வாழ்க்கை பாடங்களை வந்து எனக்கு புகட்டப்பட்டது. நானே ரொம்ப மாற்றிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. போன முதல் வாரம் நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்க. என்ன காரணம் ரொம்ப சைலண்ட்டாக கேம் கோ த்ரூ பண்ணி கொண்டு போகுது? போன முதல் வாரம் வந்து அந்த ஹோட்டல் டாஸ்க் இருந்தது, அது 24/7. ஸோ போன உடனே அந்த 24/7 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அந்த டாஸ்கில் இந்த என்னது சாண்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதில் நான் வந்து மேனேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாத்ரூம் விஷயம் அதெல்லாம் நான் மேனேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் மக்களுக்கும் இவங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் வீக் அது போச்சு. அங்கேயும் நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஹோல் வீக் வந்து மோஸ்ட்லி அந்த சீக்ரெட் டாஸ்க் மேலே போனதுனால நான் அங்கே பெருசாக தெரியல. ஓகே. பிகாஸ் அங்கே அதில் வந்து பெருசாக தெரிஞ்சது சாண்ட்ரா, பிரஜன், அப்புறம் விக்ரம், இவங்க தான் அதிகமாக தெரிஞ்சாங்க. ஸோ ஓகே. நீங்கள் போன டைமில் தான் வந்து பிரஜின் சாண்ட்ரா எல்லாமே உள்ளே போயிருந்தாங்க. எல்லாரும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு. ஏன்னா கப்புள்ஸாக உள்ளே போகும்போது உங்களுக்கு உள்ளே போகும்போதே ஒரு விஷயம், என்ன கப்பலாக உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்குல்ல. என்ன நினச்சிங்க அப்போ ரெண்டு பேரும் கப்பலாக வரும்? ரெண்டு பேரும் கப்பலாக போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு ஒரு பக்கம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஒரு மேரிட் கப்புள் 20 வருஷமாக அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. இது எப்படி கவுண்டராக்ட் பண்ணுறது? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து எனக்காக நான் உனக்காக நீ அப்படிங்கிற விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா அந்த வீட்டில் யாராலையும் நம்ப முடியாது. இது நீங்கள் ஓகே நான் ஒன்று பேசினா கூட அவங்க என்ன இந்த கேமை காலி பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு யூனிட்டாக விளையாடுறாங்க இல்லையா? அது இதை எப்படி கவுண்டராக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களே அதை துண்டிச்சுக்கிட்டாங்க. ஒரு இதில் வந்து இனிமே நான் வந்து என் ஒய்ஃபாக பேசவே மாட்டேன், அவங்க ஒரு கண்டெஸ்டன்ட் தான் அப்படின்னு பிரஜனோட மைண்டில் அது போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இனிமேல் சாண்ட்ரா கிட்ட நான் வந்து கேமை பற்றியோ இல்லை ஜஸ்ட் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இருந்ததுனால அவங்க அந்த பாண்டை அவங்களே உடச்சிக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே பிரஜன் போயிட்டார். நாங்கெல்லாம் வெளியில் பயங்கரமாக ஒரு பேர்லாம் வச்சு ஓஜி மெய்யலகன்ற ஒரு காம்போ கிரியேட் பண்ணி நம்ம அதில் வந்து திவாகரும் வினோத்தையும் வச்சு பேசிட்டு இருந்தோம். அண்ட் உண்மையான ஓஜி மெய்யலன் காம்போ உங்களையும் வினோத்தை வச்சு பேசிட்டு இருந்தோம். வெளியிலக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு? ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு பாண்டு தான் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம். சில விஷயம் வினோத் பண்ணுறது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஒரு தம்பி ஒரு அண்ணன் மாதிரியே பார்த்து இவன் வந்து ஹீஸ் மை என்னதான் என்ன இரிட்டேட் பண்ணாலும் இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த காலத்துக்கும் நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவர் வந்து நான் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு தம்பி மாதிரி நான் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அந்த இடத்துல டக்குன்னு கோவம் வரும். பட் உடனே உங்ககிட்ட எல்லாம் என்னால் கோவமாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவரே வந்து கட்டி பிடிச்சிப்பாரு. ஸோ ஒரு வெரி வெரி க்ளோஸ், வெரி பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கும் வினோத்துக்கும்.
ஓகே. வினோத்தோட ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட கேம் பிளே எப்படி? ஹி ஹாஸ் நோ ஸ்ட்ராட்டஜி. அவர் ஓகே. பியூர் இன்ஸ்டிங்க்ட், பியூர் அண்ட் கம்ப்ளீட்லி ஆன் இன்ஸ்டிங்க்ட். அந்த இடத்துல அவருக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா பேசுவார், அந்த இடத்துல சரின்னு பட்டுச்சுன்னா பாராட்டுவார். அவர் எதையும் மைண்டுக்குள்ளே வச்சு இதை சொன்னா இவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அவர்கிட்ட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது இது சொன்னால் இது எப்படி வெளியே போகும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். தோணுச்சுன்னா சொல்லிவிடுவார். ஸோ மைண்டில் ஏதாவது ஒன்று வச்சு வேற ஏதாவது ஒன்று சொல்கிறாரா அப்படின்னு நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ டைரக்டர். 10th வீக் கேப்டனாக ஆனீங்க. 10th வீக் கேப்டனாக ஆனதுக்கப்புறம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. மீத்தவர்கள் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு ரொம்ப பயங்கரமாக பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் சேதனை சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எப்படி இருந்துச்சு அந்த கேப்டன்சி? எனக்கு ரொம்ப நேர்மாறாக தான் இருந்தது. ஏன்னா அந்த வாரம் முழுக்க ஹவுஸ்மேட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு இந்த வாரம் முழுக்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ரம் எந்த அளவுக்கு சொன்னான்னா, அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆவாங்கன்னு தெரியல, அவங்க வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே கேப்டன்சி சும்மா அப்படி கொடுத்தா கூட நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு பாராட்டி பேசினாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்னை நிற்க வச்சு எல்லாரையும் ஒரு சாட்சியாக நிற்க வச்சு எனக்கு எதிராக போக வச்சார் அந்த வாரம். ஓகே. அது என்ன எதுனாலே எனக்கு தெரியல, பட் அது எனக்கு ரொம்ப தவறாப்பட்டுச்சு. ஓகே. அது வந்து தட் இஸ் வாட் இட் இஸ். பட் நான் இப்போ சொல்வேன், அண்ட் ஹவுஸ்மேட்ஸும் சொல்லியிருக்காங்க, ஐ ஆம் அண்ட் வாஸ் த பெஸ்ட் கேப்டன் இன் சீசன் 9 ஆஃப் பிக் பாஸ். ரியலி உண்மையில நானும் அதான் சொல்ல வந்தேன். உண்மையில நாங்கள் பார்த்த கேப்டன்சியில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பண்ண டைமில் அதுக்கு முந்தின வாரம் தான் பாரு கமருதீன் வந்து மைக் போடுற விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் நிறைய டைம் அட்வைஸ் பண்ணியும் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரூல் பிரேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்களும் போய் அந்த டைமில் சொன்னீங்களா ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வந்து ஒரு கான்சிக்வன்சஸ் இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் அங்கே அந்த வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த மைக்கை மறைச்சி பேசினது பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேர் பண்ண மாதிரியே தெரியல. அவங்களுக்கு இது தோணுது, அவங்க பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து அந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு வேலை வாங்கணும்னு சொல்லி நிறைய மனிப்புலேட் பண்ணி, நீங்கள் இப்படி பண்ணாதான் ஹவுஸ்மேட்ஸோட கோவம் தனியும், நீ இப்படி நான் சொல்கிறது கேளுங்க, நான் இது வேலை கொடுத்தா அது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை கிட்ட பேசும்போது ஒரு கொஞ்சம் மெனிப்புலேட், நீ இது பண்ணால் உனக்கு இதை டாய் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள சொல்லி 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 வந்து வேலை வாங்கிட்டு இருந்தேன். அந்த வேலை வாங்கினேன். அந்த வாரம் முழுக்க வெசல் வாஷிங்கில், பாத்ரூமில், ஹவுஸ் கிளீனிங்கில், குக்கிங் டீமில் யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லல இவங்க வேலை செய்யலை அப்படின்னு. அத்தனைக்கும் மற்ற இது லைக் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே எதுவும் பண்ணல. ஹவுஸ்மேட்ஸ் வந்து வெசல் வாஷிங் டீமில் இருந்தவங்க விலகிட்டாங்க, அப்புறம் பாத்ரூம் கிளீனில் இருந்தவங்க அவங்களும் விலகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 3 நாள் அவங்க 2 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன் அப்படிங்கிறது காரணத்துக்காக. ஓகே. அதையும் வந்து வீக்கெண்டில் அவன் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை பேஸ் பண்ணி அந்த சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு வெளியில இருந்து இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாரு கமருதீன் வச்சு கேம் ஆடுறாங்களா, கமருதீன் பாரு வச்சு கேம் ஆடுறாங்க? 2 பேரும் கன்ஃபியூஸ்டு. 2 பேரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கேம் ஆடுறாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரியல. பிகாஸ் கமருதீனுக்கும் கமிட்மெண்ட் பண்ண தெரியல, பண்ண பிடிக்கல. ஓகே எனக்கு பாரு தான் இனிமே, அவளை தான் நான் ரொம்ப நம்புறேன், அவளை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருக்கும் இவன் இனிமே கமருதீன் தான், நான் ஃபுல்லா அவனை நம்புறேன், அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லவும் அவங்களால முடியல. பிகாஸ் 2 பேருக்கும் அந்த கமிட்மெண்ட் பண்ண பிடிக்கல. ஸோ இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க, அடுத்த நாள் வந்து இல்லை அதே நாளில் ஒரு மத்தியானத்துக்குள்ள அவங்க இல்லை இது வேணாம், நம்ம தனியாகவே விளையாடலான்னு சொல்லுவாங்க. நைட் மறுபடியும் சேர்ந்துப்பாங்க, மறுபடியும் அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். ஏன்னா 2 பேரும் பயங்கர கன்ஃபியூஸ்ட். ஆனால் இதனால அவங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா எல்லாரும் இது என்ன நடக்கும், அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, சேருவாங்களா சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தானா அவங்களோட கேம் மேலே போகுது. அண்ட் மற்றவங்க அவங்களுக்காக ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே. அவங்க வேணும்ன்ட்டு இது பண்ணல. ஆனா நடந்ததுனால அவங்க அதோட பெனிஃபிட்ஸ ஜாலியா எடுத்துக்கிறாங்க. ஓகே. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கும்போது நீங்களும் வினோத்தும் வந்து போய் சமாதானப்படுத்துற விஷயங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. ம். அத ரிக்ரெட் பண்றீங்களா? வெளில வந்துட்டு நம்ம ஏன் அத பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு? அதான் நீங்க வந்து எல்லா கேமரால இருக்கிறதும் நீங்க பார்க்குறீங்க. ஆனா நாங்க வந்து 2 பேர் கிட்ட பேசுறோம், 3 பேர் கிட்ட பேசுறோம். இது எங்க முதுகு பின்னாடி நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இது அந்த நாய் குலைச்சதுக்கு ஒரு காரணமா அது ஒரு இருக்கட்டும், விஷயம். இல்ல அந்த கோர்ட்லேருந்து வெளிய வரும்போது அவங்க என்ன பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. அது கூட எனக்கு வெளிய வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கு. நான் பேசியிருக்கணும். ஆனா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நான் என் மனசாட்சிக்கு சரியா தான் நான் நடந்திருக்கேன். ரிக்ரெட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வருத்தப்படுறதுக்கு இருக்கு. ஓகே. வருத்தப்படுறதுக்கு நெறைய இருக்கு. ஓகே. ஆனா ரிக்ரெட் பண்ணல. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அந்த நாய் நடுராத்திரி வந்து பார்க் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், நான் வெளியில இருந்து பார்க்கும்போது பிக் பாஸ் டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாரி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. உள்ள என்ன நெனச்சிட்டு இருந்தாரு? என்ன நடந்துச்சு? நான் அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். இது வெளிய வர வரைக்கும் அதுதான் நெனச்சிட்டு இருந்தேன். ஓகே. வெளிய வந்து பார்க்கும்போது தான் அவங்க வந்து அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பார்க்கல அந்த கிளிப்ப. அத ஓகே. பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிகேட் ஆச்சு. பட் நான் ஷாக்கு. என்னடா இது? நான் பார்வகிட்ட பலவாட்டி கேட்டிருக்கேன். நீ எதுவும் தப்பு பண்ணலல்ல? நீ எங்கேயும் ம், லைன் ம். கிராஸ் பண்ணலல்ல? அப்படின்னு நான் கேட்டது, அவங்க இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து டீசென்ட்டா தான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்படி கேட்டும் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. அந்த செயின் ஸ்நாச்சிங் டாஸ்க்ல பார்த்தோம். வினோத் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அக்ரெசிவா அந்த கேம் ஆடுற விஷயங்களா இருக்கட்டும், தள்ளி விட்டு கேம் ஆடுறது. அந்த டைம்ல அமித் அவர்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாரி சிச்சுவேஷன் நெறைய நடந்துச்சோ அப்படின்ற மாரி எங்களுக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? எனக்கும் வினோத்துக்கும். வினோத்துக்கும். வினோத்துக்கும் எனக்கும் அதான் ஒரு சண்டை வந்தா கூட அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல அது செட் ஆயிடும். ஓகே. ஏன்னா யாருமே வந்து மீடியேஷன் இந்த நடுவுல வந்து நடுவர் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் அவர் கூட சண்டை போட்டேன்னா, வெளிய வந்து "ஏன் நீங்க கூட இப்படி சண்டை போடுற?" அப்படின்னு நான் போய் ஒரு மாரி போய் கேட்டேன். "ஐயோ! விடியா உன் கூட ஏன் சண்டை போட்டேன்னு எனக்கே தெரியல. வாயா சாரியா" அப்படின்னு சொல்லி அவர் கட்டிப்பிடிச்சாரு. அந்த மாரி தான். ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கும். நாங்க சண்டை போடுவோம், டக்குன்னு சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சண்டையே போட மாட்டோம். அப்படியே ஜாலியா பாட்டு பாடிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அவரு என்ன வெறுப்பேத்துவாரு. நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். "நீ ஏன் இப்படி பாடுற?" அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். ஆனா, அது என்னைக்கும் எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அந்த சண்டைனால வந்ததே இல்ல. ஸ்கூல் டாஸ்க்ல உங்கள ரொம்ப சென்சிட்டிவா பார்த்த மாரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ஸ்லிப்பர் விஷயங்களா இருக்கட்டும், அது உங்களுக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் என்ன நடந்துச்சு அது ஆக்சுவலி? இல்ல ஸ்லிப்பர் விஷயம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஷூ வந்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வியானா வந்து என்னோட ஷூ எல்லாத்தையும் ஒரு ஜோடியில ஒரு 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 ஷூ மட்டும் எடுத்துட்டு போய் அது அவங்களோட பெட்டுக்கு அடியில அத ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட்ல அது அந்த தர்மலிங்கம் கேரக்டரா தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். என் ஷூ குடுங்க, நான் ஷூ இல்லாம நான் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன். அது இதுன்னு போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் அது வந்து அந்த பேலன்ஸ் இல்லாததுனால, ஒரு ஷூ ஒண்ணு திக்கா இருக்கும், ஒன் ஷூ சின்னதா இருக்கும். அது பேலன்ஸ் இல்லாததுனால முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே. அந்த இடத்துல வியானா நீ குடுக்கலன்னா சத்தியமா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். திஸ் இஸ் நாட் அட் ஆல் நைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அங்கேயும் நான் கேரக்டரா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. பட் அந்த வலிய நான் அனுபவிச்சது உண்மைதான். ஓகே. ஸோ இட் வாஸ் நாட் சென்சிட்டிவ் அப்படின்னு எனக்கு வலி இருந்தது. அண்ட் அந்த அந்த கேரக்டராவும் நான் பேசணும். அது 2மே கலந்து தான் நான் அது அப்படி ரியாக்ட் பண்ணேன். பட் மொத்தமா நான் அந்த கேரக்டருக்காகவே நான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அவன் அப்படி நொண்டி நொண்டி நடக்கிறது. ம், ம். எல்லாமே அந்த தர்மலிங்கம் கேரக்டர் அப்படிதான் நடக்கும். அந்த ஓகே. ஃபுல்லா அப்படி மெயின்டெயின் பண்ணேன். இந்த 3 நாளும் அப்படியே மெயின்டெயின். சாண்ட்ராவோட கேம் பிளே நடுவுல ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பிரஜின் அவர்கள் 2 வாட்டி வீட்ட விட்டு வெளிய போகும்போது கூட ரொம்ப எமோஷனலா ஆனாங்க. அதுக்கப்புறம் வெளிய போனதுக்கப்புறம் ஒரு வாரம் ரொம்ப சட்டிலா இருந்தாங்க. அவங்க எப்படி ரெக்கவர் ஆனாங்க? உள்ள அவங்களோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு? நடுவுல அந்த சண்டைலாம் நெறைய போயிட்டு இருந்துச்சு. ஆமா. அவங்க ரொம்ப எமோஷனலி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கூட அவங்க கிட்ட போய் நெறைய பேசிட்டு இருந்தேன். அவங்கள அவங்க யாரோ என் பேச்சு துணைக்கு இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பிரஜன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரம்யா போயிட்டாங்க. அப்புறம் வியானா போயிட்டா. அந்த மாரி அவங்க சொல்லும்போது அவங்களோட வலி எனக்கு எப்படியாவது கொஞ்சம் பேசினாலாவது கொஞ்சம் அந்த அந்த வலி குறையும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அந்த டைம்ல எல்லாம் நான் பேசும்போது நான் அவங்க அந்த நைட் வந்து எங்க கூட வந்து சாப்பிடுறதோ, இல்ல எல்லாரோட உட்காந்து பேசுறதோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா நைட் ஃபுல்லா நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால ஓகே நான் பேசுனதுனால கொஞ்சமாவது அந்த 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 சோகத்திலிருந்து அவங்க வெளியே வராங்க
அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு அந்த கோச்சிக்கிட்டு தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இது என்ன கேம் பிளேயா இல்லை உண்மையிலே இமோஷனலி டிஸ்டர்ப்டா எனக்கு தெரியவே இல்லை. இப்போ கூட என்னால் அது உண்மையிலே அது கேம் பிளேயா வெறும் ட்ராமாவா இல்லை உண்மையிலே ஃபீல் பண்ணாங்களா எனக்கு தெரியல. பட் எல்லாரும் சொல்றது அது ஒரு ட்ராமா தான் அப்படின்னு. பட் எல்லாத்தையும் அப்படி என்னால் அப்படி பார்க்க முடியல. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது இது ட்ராமா அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ நீங்க உட்காந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னா யாராவது நீங்க சும்மா ட்ராமா ஆடுற அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் பொய் சொல்றதோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். லைக் ஐ வில் டெஃபினெட்லி அது தப்பு அப்படின்னு தான் சொல்ல. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஃபேமிலி டாஸ்க் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் உள்ளே வந்தாங்க, நிறையா சஜஷன் கொடுத்தாங்க. பாப்பா ரொம்ப அழகாக பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் தாண்டி கானா வினோத்துக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்னு நிறைய பேசணும். பார்வதி விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிங்க? அதுக்கப்புறம் நான் யோசிச்சது இவ சொல்கிறது தான் நான் கேட்கணும். பிகாஸ் நான் நம்புகிற ஒரே ஒரு ஜீவன் இந்த வீட்டுக்குள்ளே இந்த சொல்லியிருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது இப்படி தான் போயிருக்கேன். ஏன்னா நான் அப்போ வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஓகே. வாரம் சேது சார் சும்மா என்ன திட்டிட்டு தான் இருக்காரு. நான் பண்ணுறது எல்லாமே தவறு தவறு தவறுன்னு என் மைண்டுக்குள்ளே நானே டிப்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். இவன் இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஓகே இதுதான் நான் பண்ணணும், இதுதான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையே நான் பார்வகிட்ட போய் இப்படி தான் சொல்லியிருக்கான், நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஏஞ்சி வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கூட நான் அவங்கக்கிட்ட பெருசாக பேசலை. அண்ட் பேசினாலும் அது ரொம்ப மேல்நோட்டமாக இருக்கும். ஸோ எனக்கும் உடனே நீ பார்த்தியா ஒய்ஃப் சொன்ன உடனே என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கே ஒரு மாதிரி கோலத்தனமாக இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுவீங்க இல்லையா? இது ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க, ஓகே இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம 60 நாள் ஒருத்தங்களோட நம்ம நல்லா பழகிருப்போம், உடனே அவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்னா ஒரு மாதிரி இருக்காது. அது ஒரே வீட்டில் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வேற யாருமே இல்லை. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இனிமே இது பார்வகிட்ட சாண்ட்ரா கிட்ட நான் அவ்வளோ பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் நான் எடுத்திருந்தேன். பட் அதை அப்ளை பண்றதுக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். ஓகே. இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது சேது சாரோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு? உள்ள இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது சில பாயிண்ட் எல்லாம் அவர் நல்லா சொல்லுவார், சில பாயிண்ட்லாம் எனக்கு புரியல. அவர் ஏன் என்ன திட்டுறாரு, ஏன் என்ன இந்த விஷயத்துக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த வாரம், ஆனால் அந்த விஷயம்லாம் பேசாம நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், அதை பிடிச்சி அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்குறது. நான் அவ்வளோ தப்பானவனா இருக்கேனா, நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கே சில நேரங்கள் நிறைய நேரங்களில் எனக்கு தோணுச்சு. பட் அதுதான் எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஓகே இதனால தான் இப்படி ஓகே சொல்லியிருக்காங்க, ஓகே இதனால தான் இப்படி போயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் அதை நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அந்த விஷயம். நீங்களும் சரி, வினோத்தும் சரி, அப்ஜயும் சரி, இந்த பாட்டு பாடுறது, பீட் பாக்ஸிங் நிறைய பண்ணாங்க. சுபிக்ஷா உள்ள அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே பாட்டை நிறைய நேரம் பாடுற மாதிரி அப்படின்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ளே விக்ரம் நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தாரு. வெளியில் எங்களுக்கு இருந்து பார்க்கும்போதும் ஏன் அவங்க ஒரே பாட்டை பாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்தாங்க. என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? ஏன் அவங்க ஒரே பாட்டை பாடிட்டு இருந்தாங்க அந்த டைம்? அவங்க ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப விடாப்பிடியாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எனக்கு பீட் பாக்ஸிங் கற்றுக்கணுன்னா ஒரு குறுகிய டைமில் அவ்வளோ சூப்பராக அதை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து அப்புறம் பாட்டு போடுறது, பாட்டு பாடுறது, எழுதுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் அந்த ஷார்ட் டைமில் அதை அவங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு அவங்களோட கடின உழைப்பு தான். அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்போ வரும், லைக் இந்த மாதிரியான டிஃபிகல்ட் மியூசிக், பீட் பாக்ஸிங், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும். ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக வாசிக்கிறதுக்கு. பட் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் மற்றவங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நமக்கு எரிச்சலாக இருக்கும். பட் அதை வச்சு தான் அவங்க அடுத்த லெவலுக்கே போக முடியும். அதனால தான் அவங்க அந்த விஷயத்தில் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது ப்ராக்டிஸ் எப்போவுமே போரிங்காக தான் இருக்கும். ஓகே. அது நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு அது போரிங்காக தோணிருக்கு. பட் தட் இஸ் ஹவு யூ கெட் டு சக்ஸஸ். கண்டிப்பாக. அண்ட் இது சின்ன டாஸ்க் மாதிரி, யார் அதிகமாக போய் சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் யார் சொல்லுவீங்க? சாண்ட்ரா. யார் அதிகமாக லேட்டாக எந்திக்கிறது? எஃப்ஜே. அரோரா. யார் நடிக்கிறது? விக்ரம். யார் ரொம்ப கிரிஞ்சா பிஹேவ் பண்ணுறது?
சில சமயம் எஃப்ஜேன்னு தோணும். முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி அது யார் அதிகமாக பேசுறது? முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி பின்னாடி பாரு. யார் டைட்டில் வின்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் ரன்னராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்? டைட்டில்லாம் வந்து நான் வினோத் சொல்லுவேன். ஓகே. ரன்னராக என்னால் சொல்லவே முடியல. பிகாஸ் யாருமே வினோத் தாண்டி எனக்கு யாருமே அந்த அந்த இடத்துக்கு டிசர்விங்கே இல்லைன்னு ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே. வினோதை மட்டும் சொல்லுவேன் டைட்டில் வின்னர். ஃபைனலி ஐ ஹேட் ஒன் மோர் கொஸ்டின். வெளியில் நிறைய இந்த பிஆர் ஒர்க்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம், வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க. பிஆர் ஒர்க்ஸ் நிறைய வந்து இங்கே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுதோ சோஷியல் மீடியாவில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா பிஆர் வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயும் சரி பாலிட்டிக்ஸ்லேயும் சரி ரொம்பவே ரொம்பவே மாதிரி மோசமாக இருக்குது. லைக் நான் அவங்களோட கிளைண்ட்டை ரொம்ப பெருசாக காட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை இழிவுபடுத்தி அவங்களை தாழ்த்தி அதுக்கப்புறம் தான் இவங்கள எல்லாரும் கீழ்த்தனமாக காமிக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்மால் வந்து பெருசாக காட்டலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, அக்லியாக இருக்குது. ஸோ அது யார் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி ஐ கேனாட் கிவ் எக்ஸாக்ட் இது வந்து எனக்கு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசவே முடியும். ஓகே. அது இல்லாமல் பேசுறது இட் ஃபீல்ஸ் நாட் ரைட். ஓகே. ஸோ பிஆர் ஒர்க் இஸ் வெரி வெரி டர்ட்டி. இட்ஸ் கெட்டிங் டர்ட்டியர். ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுனால முன்னாடி நியூஸ் பேப்பர்லேயோ இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் ஆகுறதுனால கண்ட மெனிக்கு எழுதிட்டு இருக்காங்க, கண்ட மெனிக்கு கான்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக நான் பிடிக்கல. கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் ஜேர்னி வந்து பெரிய ஜேர்னியாக சினிமாவை நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னோட சார்பாக பிஹைண்ட் டாக்கி சார்பாக வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜய்.